வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பிரியாணி அண்ட் கிரில் சிக்கன் சாப்பிட போகிறேன். வாங்க பேக்கிங்கை ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது தாங்க லாவா கேக். சூப்பராக ஒரு அழகான பாக்ஸில் பேக் பண்ணி அதை அகெயின் ஒரு கப்பில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரி பெரி கிரில் சிக்கன். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கார்லிக் கிரில் சிக்கன். ஸோ நான் 3 விதமான கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணேன். ஒன்று பெரி பெரி கிரில் சிக்கன், இன்னொன்று கார்லிக் கிரில் சிக்கன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கிரில் சிக்கன். ஸோ இந்த 3 ஃப்ளேவரும் ட்ரை பண்ணலாம். அதுக்காக கிரில் சிக்கன்லேயே சிக்கன் விங்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஏன்னா சின்ன குவான்டிட்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணேங்க. மிட் நைட் பிரியாணினா சும்மாவா? ஸோ இங்கே தலைவா பிரியாணி அப்படின்ற கடையில் தாங்க இதை ஆர்டர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 2 ஆள் சாப்பிடக்கூடிய பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. கூடவே ராய்த்தாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ராய்த்தான்றது தயிர் வெங்காயம் தான். ஸோ இப்போது பிரியாணி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார்லிக் கிரில் சிக்கன் ஓப்பன் பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க, பாருங்களேன். அப்படியே யம்மியாக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுது. சரி, வெயிட் பண்ணுவோம். முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா பெரி பெரி கிரில் சிக்கன். ஸோ இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னே தெரியலைங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ கிழிச்சிட்டேன். ஸோ அலுமினியம் ஃபாயில் தானேங்க, ஸோ ஈஸியாக கிழிச்சிடலாம். பட் அது கிழித்த உடனே உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் பீசஸை பார்த்த உடனே எச்சில் ஊறுதுங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இது நார்மல் கிரில் சிக்கன். ஸோ பரவாயில்ல, இது மேலேயே மடக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கிழிக்க தேவையில்லை. அழகாக நம்ம ரேப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 3மே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கிற கிரில் சிக்கனுங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு வருவோம். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணி. இது தலைவா பிரியாணி அப்படின்ற ஒரு கடை இங்கே டெல்லியில் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கடையை கண்டுபிடிச்சோங்க. இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டு அப்படின்றது நம்ம ஊரில் தாங்க கிடைக்கும். ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி தாங்க ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பீசஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் என்னால் இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கும் ஒரு வாட்டி லாவா கேக்கையும் ஓப்பன் பண்ணிடலாம். சூடாக இருக்குங்க, லைட்டாக பாட்டமில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் பாருங்களேன், நல்லா ப்ரௌனிஷாக செமையாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க இன்றைக்கி நைட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிற மிட் நைட் பிரியாணி வித் ஆல் கிரில் சிக்கன் 3 வெரைட்டி. ஸோ நான் சாப்பிட போகிறேன். பாய்.